12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி சாப்டர் 1ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 8 பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்மன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், லாப நட்ட அறிக்கை, க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், லாஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் எழுதிப்போம். ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல், ப்ராஃபிட் இதை ஒரு பக்கம் எழுதிக்கலாம். ஸோ இந்த சம்மன் வந்து நமக்கு அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மந்த்லி கொடுத்துருக்காங்க. இயர்லி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் 30,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல, ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல. இப்போ நம்ம இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நிலை அறிக்கை. ஸோ ஒரு பக்கம் வந்து லயபிலிட்டிஸ், இன்னொரு பக்கம் வந்து அசட்ஸ் எழுதிக்கிறோம். அதே மாதிரியே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங்க்கும் சேர்த்து இப்போ எழுதிடலாம். ஸோ தட் நமக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது, செம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இறுதி முதல் கண்டுபிடிக்கிறதுக்கான நிலை அறிக்கை அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ், அசட்ஸ் ரெண்டு சைடு எழுதிக்கிறோம். இப்போ வந்து ஒரு டீட்டெயில்ஸாக என்டர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எது லயபிலிட்டிஸ்ங்கிறத பிக் பண்ணிடலாம். ஸோ இந்த சமயம் நமக்கு சண்டே கிரெடிட்டர்ஸ், லோன் இது ரெண்டு மட்டும் தான் லயபிலிட்டி. மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து அசட்ஸ் தான். அதனால டக்குன்னு அது எல்லாத்தையுமே அசட் சைடில் என்டர் பண்ணிடலாம். கேஷ் ஒரு அசட். ஸோ அதோட வேல்யூ வந்து ஓப்பனிங்லும் க்ளோசிங்லும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஸ்டாக்கு, இதுவுமே ஒரு அசட் தான். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், ஓப்பனிங் எழுதுறோம், க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எண்டில் எழுதுறோம். டெப்டாஸ் ஒரு அசட். ஸோ அதையுமே அசட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து இருக்கிறது சண்டே கிரெடிட்டர்ஸ், இது ஒரு லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி சைடில் சண்டே கிரெடிட்டர்ஸோட ஓப்பனிங் வேல்யூவும் க்ளோசிங் வேல்யூவும் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோனோட ஓப்பனிங் வேல்யூ எடுத்து மேலே போடுறோம், லோனோட க்ளோசிங் வேல்யூ எடுத்து கீழே போடுறோம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குன்னா வந்துட்டு பிஸ்னஸ் ப்ரிமிசஸ், இதுதான் நம்ம வளாகம்னு தமிழில் சொல்லுவோம். இதுவும் ஒரு அசட் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் வேல்யூ வந்து அது இடத்துல என்டர் பண்ணிக்கிறோம். ஃபைனலி ஃபர்னிச்சர், இதுவும் ஒரு அசட் தான். ஸோ அசட்டில் வந்துட்டு அதோட வேல்யூ என்டர் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா அசட்டையும் டோட்டல் போனோம்னா அசட்டோட டோட்டல் வேல்யூ 5,30,000 வருது. அதே லயபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்துட்டு 1,30,000 வந்திருக்கு. ஸோ 5,30,000 கூட 1,30,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஹையஸ்ட் டோட்டலில் ரெண்டு சைடு என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ 11th படிச்சுன்னா அசட் மைனஸ் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல். ஸோ இங்கே வந்து 4 lakh கேபிட்டலாக வந்திருக்கு. அந்த ஓப்பனிங் கேபிட்டலை தூக்கி மறக்காமல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல என்டர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5,64,000 மைனஸ் 1,22,000 வந்து நமக்கு 4,42,000 வந்திருக்கு. அந்த 4,42,000 தான் வந்து நம்மளோட க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ. மறக்காமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் போகிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 4,72,000 minus 4,45,000 வந்திருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்துட்டு இந்த சம்மில் ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. 27,000 ப்ராஃபிட்டை வந்து ப்ராஃபிட் சைடில் என்டர் பண்ணிக்கிறோம். சம்மு ரொம்ப பெருசானதுனால 2x ஸ்பீடில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து யூடியூப்ல கொஞ்சம் ஸ்லோ வெர்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துருங்க.